ஜெய் பீம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மேல்பாதி சாதி இன்று என்ற ஆவணப்படம் இயக்கிய எழுத்தாளர் மற்றும் நீலம் பதிப்பகத்தின் பொறுப்பாசிரியர் திரு வாசுகி பாஸ்கர் நம்முடன் இணைந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மேல்பாதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் பட்டியலின மக்கள் உள்ள நுழைஞ்சதுனால மாவட்ட அதிகாரிகள் அந்த கோயிலை சீல் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு பிப்ரவரி 21 ஹைகோர்ட்டின் உத்தரவுப்படி அந்த கோயில் இன்னைக்கு திறக்கப்படுது. இப்போ மீண்டும் அது சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் அந்த கோயிலுக்குள்ளே அந்த மக்கள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்த கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தடுக்கிறதும் அங்கே ஒரு சின்ன சர்ச்சை ஆகிறதும் போலீஸ்காரர்கள் வாக்குவாதம் பண்ணுறதுமா பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறதுல இதுக்கு காரணமே முழுக்க அரசு தான் இதுக்கு காரணம்ங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, ஒரு மாநிலத்தில் பொது உரிமை சட்டம் ஒரு பொது உரிமையை உறுதி செய்யுது. இந்த இடத்துல இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. சட்டம் அதை அரசியலமைப்பு சட்டமே அந்த சமத்துவத்தை உறுதி செய்யுது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ, ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்குதுன்னா அவங்க அரசுக்கு சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று செய்கிறாங்க. அவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும், அவங்க சிறைப்படுத்தப்படுவாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஒரு ரூட்டீனான ஒரு விஷயமா இருந்ததுன்னா இது சர்ச்சை ஆகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருதரப்பு பிரச்சனையாக பார்க்குறாங்க. இது முதல் முரண்பாடு. இது இருதரப்பு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி வர செய்திகளில் வரப்போ கூட எல்லா ஹெட்லைன்ஸ்லையும் இருதரப்பு மக்களுக்குள்ள முரண்பாடு வந்ததுனால கோயில் பூட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இருதரப்பு மக்களுக்குள்ள முரண்பாடு வரவே இல்லை. இதை நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த எதிர்த்த மாதிரி இருக்கிற மக்கள் பிரச்சனை பண்ணல, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்குறப்போ அவங்க உள்ளே போகிறத உறுதி செய்கிறது தான் அரசாங்கத்தினுடைய வேலையை ஒழிய, அந்த இரண்டையும் 2 தரப்பாக பிரித்து அவங்களுக்குள்ள சமரசம் உருவாகி அவன் இவனை உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்றதே முதல்ல அடிப்படையில் தவறான விஷயம். ஏன்னா அவனை நீ சமாதானப்படுத்துறப்போ அனுமதிக்கக்கூடிய இடத்துல நீ அவனை சோசியலா வைக்கிற. அவங்களை அனுமதிக்கிறது அவன் கிடையாது, அரசு தான் அவங்களை அனுமதிக்குது. அப்போ அதை உறுதி செய்ய வேண்டியது தான் உன்னுடைய வேலையை தவிர, அந்த 2 தரப்பு மக்கள் இடத்துல போய் சமரச பேச்சுவார்த்தை பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேருக்குள்ள உடன்படிக்கை ஏற்படலன்ட்டு அந்த கோயிலை இழுத்து பூட்டுறது முதல் தவறு. அடுத்தது, வரலாற்றிலே முதல் முறையாக இது நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னா அப்படி கிடையாது. 15 வருடங்களுக்கு முன்னாலவே இதே மாதிரி ஒரு சேலத்தில் ஒரு பொது உரிமை கோயில் வழிபாடு பிரச்சனை இதே போல நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் இதே போல அரசுக்கு சொன்னது என்னன்னா, அவனுடைய உரிமையை நிலைநாட்டுவதுதான் உங்க வேலையை தவிர அந்த கோயிலை பூட்டுவது உங்களுடைய வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாலவே லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்போ ஏதோ அரசு இப்பதான் முதல் முறையா அந்த பிரச்சனையை பார்க்குற மாதிரியும், இதற்கு என்ன தீர்வு தெரியாம நீதிமன்றத்துக்கு போற மாதிரியும் ஒரு சித்திரம் இதுல இருக்குது. இந்த பிரச்சனையை அரசு டிஸ்ஓன் பண்ணி இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அதை தள்ளி போடுறதுக்காக தான் நீதிமன்றத்துக்கு போகுது. அடுத்தது, இப்போ இன்னைக்கு நீங்க அந்த போலீஸ்காரர் அந்த மக்கள்கிட்ட பேசுறப்போ நீங்க நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா இது நீதிமன்ற தீர்ப்பு, நீங்க இதை இது பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உங்க பேர்ல நாங்கள் ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ்காரனும் அரசுடைய வாய்ஸா தான் போலீஸ்காரர் சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள கொண்டு போறது அரசு கிடையாது, நீதிமன்றம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்றப்ப இங்க என்னன்னா அரசு அதுல எஸ்கேப் ஆகிக்குது. அரசு பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள கொண்டு போற அந்த பொறுப்புல எஸ்கேப் ஆகி இந்த இதை இழுத்தெடுத்து ஒரு 2.5 வருடம் கழித்து தீர்ப்பு வந்ததுக்கு பின்னால இன்னைக்கு ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அரசுடைய வேலை கிடையாது. மிக இயல்பாக ஒரு இடத்துல இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஒருத்தன் ஒரு செயினை இது பண்றான், ஒரு செயினை அறுத்துட்டு போயிடுறான். அது தெரியுது, என்ன பண்ணுவீங்க? அவன் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? ஒரு பப்ளிக்ல ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஃபுட்டேஜ் இருக்கு, விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் மேல இது பண்ணுவீங்களா? அப்போ இந்த இடத்துல மிக வெளிப்படையாக ஒரு ஊரே உட்காந்து நாங்க இவங்களை உள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்றப்போ நீங்க எப்படி அந்த இதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்போ இதை என்ன சொல்றதுன்னா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குற சக்திகளுக்கும் நீங்க இடம் கொடுத்தீங்க. இப்போ நான் ஆவணப்படம் எடுக்க போனப்போ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் 2-3 இடத்துல நடந்தது. அவர் அந்த எஸ்ஐ எங்களுக்கு கிட்டத்தட்ட துரத்திக்கிட்டு வந்தார்.
அப்புறம் அங்கே ஒரு சின்ன சர்ச்சையானதுக்கு பின்னால் தான் எங்களை விட்டாங்க. நான் என்னன்னா முதல்ல வந்து ஆவணப்படம் எடுக்க போனோம், வழி உள்ள விடல. அதுக்கப்புறம் வேறு வழியில் போனோம், உள்ள விடல. நான் 3வது டைம் அந்த ஊரில் வேற ஒரு வழியாக உள்ள போகிறப்போ நீங்கள் வந்து எப்படி துரத்துனாலும் வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு எங்களை அரெஸ்ட் வரைக்கும் போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன இந்த பிரச்சனையை ஆவணப்படுத்த போகிற என்ன அரெஸ்ட் பண்ண நீங்கள் முயற்சி பண்ணீங்கல்ல, அதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்த பாலு அவர்கள் அன்னைக்கு நைட்டில் போய் அந்த மக்கள்கிட்ட உட்கார்ந்து மருத்துவர் ஐயா வந்து என்ன உங்ககிட்ட அனுப்புனாரு, நம்ம மக்களுடைய கலாச்சாரத்தை வந்து பண்பாட்டை காப்பாற்றணும், சுப்ரீம் கோர்ட்டு போயாவது இதை நான் வந்து உறுதி செய்வேன், அந்த மக்களை உள்ளே விடாமல் பார்த்துக்கிறது என்னுடைய வேலை. அவர் எப்படி அங்கே உள்ளே போனார், எப்படி அதை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு நின்றுட்டு இருந்தீங்களே, ஏன் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த மக்கள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய வேலைன்னு ஒரு வழக்கறிஞர் போய் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஒரு குறிப்பிட்ட மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறவர் மேலே ஏன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயலை? அப்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தினாலோ நடவடிக்கை எடுத்தாலோ அந்த மக்களுடைய வாக்குகள் கிடைக்காம போயிடும், அந்த சாதிகாரம் கோச்சுக்குவான். இந்த மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் இங்கே சாதி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ எந்த சாதியாக இருந்தாலும் இந்த தவறு நீ செஞ்சிருக்கிற, இந்த சட்டம் பாயும். நீ இந்த சட்டம் பாய்வதற்கான காரணம் நீ தான். இது வந்து ப்ராக்டிஸில் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் கிடையாது. இதை வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஊதி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிற்குது. இன்னைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு அந்த அரசனுடைய அவங்க கையாளுற முறை தான் காரணம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ நாள் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதிய தீண்டாமைகளை நம்முடைய கொள்கைகளாலும் போராட்டங்களாலும் தொடர் பரப்புரைகளாலும் அதை வந்து நொறுக்கிட்டோம்னு இருக்காரு. இதை பற்றியான உங்கள் கருத்து என்ன? இல்லை, அது வந்து சும்மா ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேடை பேச்சாக தான் நான் வந்து பார்க்குறேன். காரணம் என்னென்னா, இங்கே அப்படி ஒன்று இருந்ததுன்னா இங்கே அந்த மேல் பாதியில் இந்த இஷ்யூ நடந்ததில்லை. இப்போ நம்ம திரும்ப வந்து ஒரு பெரிய பட்டியல் போட்டுனே வரலாம், எந்தெந்த ஊரில் என்ன நடந்துச்சு, அதுக்கு அரசு எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டே போகலாம். இது வந்து இங்கே எதுவுமே நடக்கலை, எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதன் மூலயமா அது வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுத வேலை. 100% அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. முதல்வர் அப்படி சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லாத ஒரு மாநிலம் தான் உண்மையாலுமே தமிழ்நாடு. இங்கே வந்து ஒரு சமரசம் இருக்குது மக்கள்கிட்ட. அந்த சமரசம் தான் இவங்களையெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறதுன்றது என்னுடைய கருத்து. இப்போது தமிழ்நாடு முழுக்க பொது உரிமையை வந்து அரசியலமைப்பு நம்ம முன்னமே சொல்ல மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யுது. ஒரே சுடுகாடு இருக்குதா? பாதை ஒரே சுடுகாடு கூட ஒரு சுடுகாட்டுக்கான பாதை ஒரே மாதிரி இருக்குதா? கிடையாது. சாதி இந்துக்கள் போகக்கூடிய பெரிய தார் ரோடு இருக்குது, நல்ல சிமெண்ட் ரோடு இருக்குது. பட்டியலின மக்கள் போகிறதுக்கு வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அடக்கம் செஞ்சுட்டு வரதை நம்ம இன்னி வரைக்கும் பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு பிறப்பு இறப்பு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டலான விஷயத்தை கூட நம்ம இன்னும் உறுதிப்படுத்தாமல் சமத்துவமான சமுதாயத்தை நம்ம எட்டிட்டோம், சமத்துவமான சமுதாயத்தை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு முதல்ல நமக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கணுன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஒரு ஃபண்டமெண்டல், அதாவது பட்டியலின மக்களுடைய அரசியல் அதிகாரம், சமூக அதிகாரம், பொருளாதார அதிகாரம், இன்னும் இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதிலெல்லாம் எங்கெல்லாம் லேக் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பேச வேண்டியது. ஆனால் நம்ம அதெல்லாம் பேசலை. தலித்துகளினுடைய அன்றாட சிவில் வாழ்க்கையை தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறோம். அந்த சிவில் வாழ்க்கையில பிறப்பு இறப்பு சார்ந்து இவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடுகள் இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை வந்து நம்ம எட்டிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து அறநிலையத்துறையினுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த கோயில். இப்போ வந்து அந்த அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்து வன்னியர்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்குது. அந்த ஊரில் தான் இப்போ அந்த பிரச்சனை நடந்திருக்கு. எத்தனை கோயில் வந்து இதை அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை கோயில் வந்து சேரிகளில் இருக்குது? அறநிலையத்துறையினுடைய கீழ் கோயிலுக்கு வரணும்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொத்து பத்து இருக்கணும். அந்த சொத்து பத்து வந்து அதிகரிக்கிறப்போ அரசினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே அந்த கோயில் வந்து வருது. இப்போ இது வந்து அந்த வன்னியர்கிட்ட இப்போ அங்கே ஒரு பொருளாதாரம் சாத்தியமானதால தானே அங்கே அந்த அறநிலையத்துறையின் கீழ் அங்கே ஒரு கோயில் வந்திருக்கு. இப்போ எத்தனை சேரிகளில், எத்தனை காலனி பகுதிகளில், எத்தனை தலித்து குடியிருப்புகளில் இந்த அறநிலையத்துறை கீழே வரக்கூடிய கோயில் வந்து பொருளாதாரம் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது? அப்போ இதெல்லாம் கேள்விக்குறி. முதல்ல ஃபண்டமெண்டலாக இன்னைக்கு மேல் பாதியாகட்டும், இந்த சமத்துவம் ஆகட்டும், இந்த அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அரசுடைய பணியாக நான் எதை நினைக்கிறேன் என்றால், என்னுடைய ஆவணப்படத்தில் நான் சுட்டி காட்டியிருப்பதை போல அந்த வன்னியர் பகுதியில் தான் ரேஷன் கடை இருக்கிறது. அந்த வன்னியர் பகுதிகளில் தான் வந்து பள்ளி இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்படி அரசு நிறுவனங்கள் அனைத்துமே நீங்கள் வந்து ஒரு சாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வச்சுட்டு
சாதி இந்துக்களுக்கு தலித்துகள் டிபெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. இதை நீங்க உடைச்சாதான் அவன் இங்க வந்து போறது, இவன் அங்க வந்து போறது ஒரு நார்மலான ஒரு விஷயமா மாறும். இப்போ அது வந்து ஒரு நன்கொடை, தலித் பட்டியலின மக்கள் நன்கொடை கொடுக்குறாங்க திரௌபதி அம்மன் கோயில்ல. ஆனா அவங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன் அது அவனுக்கு ரொம்ப ஆக்வர்டா, அங்கிருந்து ஒருத்தன் புதுசா வந்து உள்ள போறது ஏன்னா இந்த பகுதி அவனுக்கு அக்சஸா இல்லாதனால தானே அவனுக்கு அது வித்தியாசமா தெரியுது. இப்ப நீ வந்து தலித்து குடியிருப்பு பகுதிகளில் இந்த அரசு சார் நிறுவனங்களை நீ உருவாக்கி வச்சு அவங்க இங்க வந்து போறதுக்கான சூழ்நிலையும் இது உருவாக்குறப்போ காலத்தால வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாகும். அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டைல்யூட் ஆகும். இது மாதிரியான ஒரு இந்த சோசியலா வந்து ஒரு ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட, ஒரு சோசியல் சயின்டிபிக் மெத்தடோட இது மாதிரியான ஒரு பரிமாற்றங்களையும் இந்த அக்சசிபிலிட்டியும் உருவாக்குனாதான் நாளடைவில் இந்த பிரச்சனைகள் மீறும். இதை நீங்க வெறும் அரசியலா பார்த்து, இவங்களை பறையரா பார்த்து, அவங்கள வன்னியரா பார்த்து, பறையருக்கு சப்போர்ட் பண்ணா வன்னியருக்கு வச்சுக்குவான், வன்னியருக்கு சப்போர்ட் பண்ணா பறையருக்கு இப்படி நடுநிலையா இருக்கிறன்ற பேர்ல இவங்களுடைய நடுநிலைமை வந்து எப்போதுமே வந்து நியாயத்துக்கு எதிரானதாக தான் இருக்குது. இப்ப நீ இந்த கோயிலை இழுத்து பூட்டினது என்பது என்னது பட்டியலின மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகமா தான் அதை நம்ம பார்க்க முடியும். அது எப்படி ரெண்டு பேருக்கு இரண்டு தரப்பு சர்ச்சையாயுது? நான் கேட்கிறேன், ரெண்டு தரப்பு பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் போகணுன்றான், ஒருத்தன் போகக்கூடாதுன்றான். அது எப்படி இரண்டு தரப்பு பிரச்சனையா மாறும்? அப்போ அரசு வந்து நடுநிலையாக இருக்கின்ற பேர்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஓரவஞ்சனையாக இருக்கிற வரை இங்க வந்து இந்த சமத்துவம், சமூக நீதி இதெல்லாம் வந்து ஒரு மேடை பேச்சுக்கான ஒரு விஷயமா இருக்குமே ஒழிய நடைமுறையில இது எங்கேயுமே இல்லைன்றதுதான் யதார்த்தம். இப்போ இதை தொடர்ந்து தான் இப்போ அடுத்த கேள்வியாகவும் இருக்க போகிறது. இப்போ பொதுமக்கள்கிட்டையும் பொது தளத்துலையும் சரி, இப்போ தலித்கள்னாலே இப்போ அவங்களே பிரச்சனை என்ன, நீங்கள் சும்மா நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அது கொஞ்சம் ட்ரெண்டாக வருது. இப்போலாம் வந்து காஸ்ட் அட்ராசிட்டியே நடக்கிறதே இல்லை, நீங்கள் சும்மா இந்தமாரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் வந்து இது சுலபமாக கடக்கிறதுனால சமூகத்தில் இது எந்த மாதிரியான பாதிப்பை உண்டாக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இப்போ இந்த கேள்வி வந்து இரண்டு விதமாக பார்க்கணும். என்னன்னா, ஒரு தலித் மக்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறி வர்றப்போ, அவன் வேற ஒரு அரசியல் பேசுகிறப்போ நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம் முதல்ல அவனே அதை சொல்கிறத விரும்புறது கிடையாது. ஏன்னா அவன் வந்து தன்னை விக்டிமாக வச்சு ஒரு விஷயத்த அவன் கேட்குற இடத்துல இருந்து பெரும்பாலான தலித்துகள் ஒரு அடுத்த தலைமுறை தலித்துகள் வந்து மாறிக்கிட்டே வராங்க. நசுக்கட்டும் பிதுக்கப்பட்டோன்னு ஒரு தலித்தே முதல்ல சொல்லிக்கிறதுக்கு அவமானமாக தான் தலித்துகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ எந்த கேள்வி வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அவனுடைய உரிமையை கேட்குறப்ப தான் இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அந்த உரிமையை கேட்குற இடத்தை நோக்கி எப்போதுமே எப்போவோ தலித் அரசியலும் சரி தலித்துகளும் சரி நகர்ந்துட்டாங்க. எங்களை வந்து நாங்கள் ஒதுக்கப்படுறோம், பிதுக்கப்படுறோம், நசுக்கப்படுறோம், அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் இதை கொடுங்கன்னு தலித்துகள் யாரும் கேட்க கிடையாது. அவங்களுடைய ரைட்ஸை வந்து கேட்குறாங்க. அதனால் அதை இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா, இதுக்கெல்லாம் பதில் என்னென்னா, தலித்துகள் பிரச்சனையை மட்டும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ முக்கால்வாசி அதை செஞ்சாலே இங்கே பாதி பிரச்சனைக்கு தீர்வு போயிடும். நீங்கள் புதுசாக ஒரு விஞ்ஞானமாக உட்காந்து புதுசாக யோசித்து சமூக ரீதியாக இதை என்ன இப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நிதி ஒதுக்குது, கான்ஸ்டியூஷனாக அவங்களுக்கு ஒரு மனித மாண்பை உறுதி செய்கிற அரசியலமைப்பு சட்டத்தை அவங்கள கரெக்டாக பின்பற்றினாலே இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராதுன்றதான் உண்மை. பாதிக்கப்பட்டவர்களும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், எங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீதின்றது வந்து அரசு கொடுக்கறது கிடையாது, நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடியது தான். அப்போது இந்த சட்டங்களை அரசு மதித்தாலே போதும், இந்த மக்களும் கேட்க வேண்டிய சூழ்நிலை வராது. நீங்கள் இப்படியே கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது நடக்குதுன்னு யாரும் வெளியிலேருந்து வந்து மேதாவித்தனமாக சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சாதி ரீதியாக ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலுமே, நான் இப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் அதை வந்து அரசு வந்து வேற ஒரு நிகழ்வாக இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ காவல்துறை வேற ஒன்று நடந்தது, இப்போ சோஷியல் மீடியாவில் அதை வேற ஒன்றா பதிவு பண்ணுறாங்க. இப்படி பல்வேறு பதிவுகளால் மக்கள் வந்து ஈஸியாக குழப்பிடுறாங்களோ, இது எப்படி கையாளுறதுன்னு தெரியாதனாலும் இந்த பிரச்சனை நடக்குதா? உண்மையாலுமே இது தமிழ் அரசியல் வரலாற்றில் இது திமுக கடந்த 3 வருடமாக பின்பற்றி வருகின்ற ஒரு பயங்கரமான டாக்டிஸாக தான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு டாக்டிஸ். இது காரணம் என்னென்னா, ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து என்றைக்குமே வந்து தலித் மக்களினுடைய தரப்பு பக்கமாக எந்த அரசாங்கமும் இதுவரை நின்றதே இல்லை. தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய சுதந்திரத்துக்கு பின்னால் எந்த இஷ்யூலையும் நேரடியாக அரசு இதுவரை அவங்க சைடு நின்னதே கிடையாது. நாங்கள் இவங்க சைடு பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க சைடு தான் நிற்போன்னு இது வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் கூட நடந்தது கிடையாது. 1-2 நடந்திருக்கு, அதுக்கு சில வேறு காரணங்கள் இருக்குது. அது அந்த மக்கள் மீதான ஒரு கரிசனத்திலேருந்து நடந்தது கிடையாது. அதுக்கு வேற ஒரு வரலாறு, அதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால்
சூழ்நிலை இப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீடியா ட்ரையல் வந்து இவங்க ரன் பண்ணுறாங்க. நம்ம வந்து வேங்கை வயலில் இதை தான் பார்த்தோம். வேங்கை வயலில் நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்கிறீங்க. குற்றப்பத்திரிகையில் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது, எங்களுடைய புலனாய்வு அறிக்கை என்னன்றதை நீங்கள் வந்து தாக்கல் பண்ணுறீங்க. அது வந்து புரோட்டோக்கால் செய்ய வேண்டியது. ஆனால் அதை அதுக்கு வந்து இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சில ஒரு போலியான ஆதாரத்தை கொடுத்து அதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு போக்கை ஊடகத்தின் மூலயமா வச்சு செஞ்சாங்களே. இதை ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா இதை கவர்மெண்ட்டும் போலீஸும் தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்குது. ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடெண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நேரம் ஆகும். சில சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுங்க இருக்காங்க, அவங்க போவாங்க 2 தரப்பு மக்கள்கிட்டையும் பேசுவாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க, அப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வாங்குவாங்க. இது ஒன்று. போலீஸ்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஆக்டிவிஸ்ட்டுங்க போவாங்க, அவங்க வந்து இப்போ உண்மை அறியும் குழுக்கள் போவாங்க, அவங்க ஒன்று எழுதுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். ஆனால் இன்னைக்கு ஒரு கேஸ்ட் அட்ராசிட்டி நடந்ததுன்னா உடனடியாக அது அதற்காக நடக்கப்படவில்லை, அது இந்த காரணத்திற்காக தான் நடந்தது, அவன் அங்கே போனதுனால தான் நடந்தது அப்படின்னு அதை நிகழ்த்தினவங்களுடைய மனசுக்குள்ளே புகுந்து அவங்களையே நம்புற மாதிரி, இல்லை நீ சாதியால் நீ இதை செய்யலை, நீ நம்பு அப்படின்ட்டு ஒரு சாதியவாதியினுடைய தரப்பாக இந்த அரசு நின்றுக்கிட்டு இது நடக்கலைன்னு சொல்றதன் மூலயமாக இந்த இந்த விஷயங்களை எல்லாம் நிறுத்து போக இந்த அரசாங்கம் வந்து கடந்த 3 வருஷமாக செய்து கொண்டிருக்கின்றது தான் வந்து யதார்த்தம். இப்படி இந்த ட்ரெண்டை வச்சுக்கிட்டே தான் இந்த எஸ்சிஎஸ்டி ரிவ்யூ மீட்டிங்கில் சிஎம் என்ன பேசுகிறாருன்னா, கேஸ்ட் அட்ராசிட்டி பதிவு செய்யப்படுறது மற்ற மாநிலங்களோட இங்கே வந்து கம்மியாக இருக்கு, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும், அது நடக்குதுன்னு ஒத்துக்கணும், அந்த கரெக்டாக வழக்கு பதிவு செய்யப்படணும். எஸ்சிஎஸ்டியினுடைய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்படுதான்றதை நம்ம வந்து பார்க்கணும், அதை ரிவ்யூ பண்ணணும். இதுதான் வந்து ஒரு சிஎம் உடைய வேலை, ஒரு கமிட்டியோடைய வேலை. எடுத்த அந்த ஒரு 2 மணி நேரத்திலே ஒரு போலீஸ்காரர் வராரு, அவர் ஒரு தரப்பு ஸ்டோரியை சொல்றாரு. இது வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதை செய்யறதுக்கு, அதாவது இந்த பட்டியலின மக்கள் கூட இணக்கமாக வந்து அரசாங்கம் எப்போதுமே இல்லாமல் போனாலுமே கூட இது மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது இதுக்கு முன்னால். ஆனால் இப்போ இவங்க ரொம்ப வெளிப்படையாக பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளியாக, அதாவது ஒரு சில மணி நேரங்கள்லேயே பாதிக்கப்பட்டவங்கள குற்றவாளியாக ஆக்கக்கூடிய இந்த வேலையை வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டு. இதை வந்து நம்ம வந்து அரசுக்கிட்ட வந்து இந்த ட்ரெண்டை கோரிக்கையாக வைத்து நம்ம மாற்ற முடியாது. ஆனால் வந்து இது மாதிரியான மனித உரிமை தளத்திலையும் சமூக தளத்திலையும் வேலை செய்திருக்கக்கூடிய வந்து சமூக செயற்பாட்டாளர்கள் தான் வந்து இந்த ட்ரெண்டை வந்து தொகுத்து அரசினுடைய முழுமையான ஒரு தோல்வியை சுட்டிக்காட்ட வேண்டியது சமூக செயற்பாட்டாளர்களுடைய வேலையாகத்தான் நான் பார்க்குறேன். அவங்க தான் இதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுமாரி சிஎம் வந்து மேடை பேச்சில் வந்து தலித்துகளோட பிரச்சனை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது இப்போ நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போது காவல்துறை வந்து தலித்துகளோட வழக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணிக்கை ஒரு காரணமாக, அதை தான் நீங்கள் வந்து 100 விழுக்காடு. நான் வந்து சில 6 வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். நான் அந்த கூட்டத்தில் வந்து பேராசிரியர் கல்யாணி ஐயா இருந்தார். என்ன வந்து இப்போ கல்யாணி ஐயா தான் என்னை அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு. நான் கல்யாணி ஐயா, அப்புறம் வந்து விழுப்புரத்தினுடைய இப்போதைய எம்பி ரவிக்குமார், அப்பா அவர் எம்பி கிடையாது இந்த கூட்டம் நடந்தப்போ, அவரெல்லாம் கலந்துக்கிட்டாரு. அப்போ அவர் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் வந்து அளவுக்கு அதிகமான எஸ்சிஎஸ்டி வழக்குகள் பதிவு செய்யப்படுது, தமிழ்நாட்டில் இந்த வழக்குகள் கம்மியாக பதிவு செய்யப்படுது. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிக கேஸ்ட் அட்ராசிட்டி நடக்குது, தமிழ்நாட்டில் குறைவாக நடக்குதுன்னு டிரைவ் பண்ணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இதை ரவிக்குமார் உடைச்சி என்ன சொன்னார் அப்படின்னா, மாயாவதி முதலமைச்சராக உத்தரப்பிரதேசத்தில் இருந்த காலகட்டத்தில் ஏன் எஸ்சிஎஸ்டி வழக்கு அதிகமாக இருந்ததுன்னா, மாயாவதி மாதிரியான ஒரு தலித்து தலைவர் அங்கு முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அங்கு அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யாரு? அங்கே இருக்கக்கூடிய போலீஸ். ஏன்னா வந்து ஒரு மாயாவதி மாதிரி ஒரு ஆளை அங்கே வந்து இது பண்ணுறப்போ அவங்களால அங்கே சீட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அங்கே வந்து வழக்கு அதிகமாக பதிவு செய்யப்படுது. இங்கே வழக்கு பதிவு செய்யப்படுது. இங்கே வந்து இந்த அரசு இயந்திரமே தலித் எதிர் மனநிலையை கொண்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டால் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியும். அதனால் வழக்கு பதிவு செய்யப்படவே இல்லாத ஒரு மாநிலத்தில் எஸ்சிஎஸ்டி வந்து
கேஸ் வந்து குறைவாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இதுபோல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சாதிய பிரச்சனைக்கு தீர்வு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் நான் முன்னாவே சொன்ன மாதிரி மேல் பாதி விழுப்புரம் மாவட்டத்தில் மேல் பாதியில் இந்த பிரச்சனை நடக்குது. நாளைக்கு திண்டிவனத்தில் நடக்கும், செங்கல்பட்டில் நடக்கும், திருச்சியில் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஊர் முழுக்க சுடுகாடு பிரச்சனை, கோயில் பிரச்சனை, இது நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே போய் அரசு ஒரு பூட்டு போட்டுட்டு அதை சீல் பண்ணிவிட்டு நீதிமன்றம், இது வந்து அரசுடைய வேலை கிடையாது. இதை வந்து அரசுக்கு முதல்ல புரியணும். இதை வந்து எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இது எதனால் நிகழுது அப்படின்னு ஒரு அரசு சீரியஸாக ரிவ்யூ பண்ணணும். எதனால் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணணும். அடுத்து ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா ரொம்ப மிக கடுமையாக அந்த இடத்துல நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலயமா அது இன்னொரு இடத்திற்கு அதை உதாரணமாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் செய்யாமல் நலத்திட்ட உதவி செய்கிறது, ஏதாவது புதிய அறிவிப்புகளை வெளியிடுறது, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாதிக்கு ஒன்று செஞ்சோம் என்ற அடிப்படையில் வந்து பட்டியலின மக்களை வந்து அணுகாமல் பட்டியலின மக்களினுடைய சமூக உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட் அக்னாலேஜ் பண்ணி அதற்கு என்ன தீர்வு செய்ய. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசு இயந்திரங்கள் எங்கே இருக்கிறது, இது மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக்காக ஏன் இவ்வளோ சாய்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதையெல்லாம் மாற்றுவதற்கான வேலையை வந்து அரசு இறங்க வேண்டும். இதை ஒழிய ஒரு இஷ்யூ பேஸ்டாக இதை பார்த்து அந்த இஷ்யூலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அரசு நினைக்காம அந்த இஷ்யூவை யார் இந்த இஷ்யூவை பண்ணாலும் அரசினுடைய ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து இது இருதரப்பு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. யார் ஒடுக்குமுறை பண்ணுறாங்க, யார் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் அரசு மிக நேர்மையாக இதை அணுக வேண்டுமே ஒழிய, இல்லைனா இன்றைக்கி இதை ஒரு விழுப்புரம் பிரச்சனையாவோ ஒரு திருச்சி பிரச்சனையாவோ இதை எடுத்து அந்த டைமுக்கு எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா பண்ணுறது வந்து என்றைக்குமே வந்து ஒரு தீர்வு ஆகாது. இது வந்து வெறும் ஒரு சமூக பிரச்சனை மட்டுமே கிடையாது. இதற்கு பின்னால் பொருளாதாரம் இருக்கிறது, அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அங்கே யார் அரசியல் அதிகாரம் யார் அந்த பகுதிக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படப்போ அந்த பகுதிக்கு தொடர்ச்சியாக ரொம்ப அளவுக்கு மீறின அரசியல் அதிகாரம் கிடைக்கிறப்போ அந்த மக்கள் அங்கே ஒரு சாதி எழுச்சி எழத்தான் செய்யும். நீ அதை செஞ்சுட்டு அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறத போல ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்போது அரசியல் அதிகாரம் அந்த பகுதியில் யார்கிட்ட இருக்கிறது, சமூக அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறது, பொருளாதார அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறது, இது எல்லாம் தான் ஒரு சமூகத்தை ஆட்டி வைக்கிறது ஒழிய ஒன்றுத்தையும் தனித்தனி இஷ்யூவாக பார்க்கறதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எதுவும் தீராது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றிண்ணா. இப்போ ஒரு சில சிக்கலான கேள்விகள் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ.